சொல்லுங்க பார்ட்னர். என்ன கடை பக்கம் ஆளையே காணோம்? எப்போ வருவீங்க? சீனு, அங்க அத்தை வரேன்னு சொன்னாங்களா? யாரோட அத்தை? ஹே, அம்மாவை தாண்டா கேக்குறேன். அந்த மாதிரி என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. அங்க வரலையே, ஏன் கேக்குற? வரேன்னு உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? இல்ல மாயா, நான் காலையில அம்மா பார்த்துட்டு தான் வந்தேன். கடைக்கு வரேன்லாம் எதுவும் சொல்லவே இல்லையே. ஏன், என்ன ஆச்சு? அம்மாவுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா? எனக்கும் அத்தைக்கும் எதுவும் இல்ல. இது வேற விஷயம்டா. நான் உனக்கு அப்புறமா சொல்றேன், சரியா? ஏய் மாயா, மாயா இரு. ஏய், பேச விடுறாளா பாரு. இவளா பேசிட்டு இவளா வச்சிடறான். வாங்க சம்மதி, வா பார்வதி. என்னம்மா ஆச்சு? ரகுராம் சகலைகிட்ட கையெழுத்து வாங்கிட்டீங்களா? இந்த பாரு, இப்பவே டோக்கன் போட்டாதான் இன்னைக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். என்னம்மா பாத்துக்கிறீங்க? அப்ப கையெழுத்து வாங்கலையா? சூப்பர்மா, அச்சு பெசகாம அவரோட கையெழுத்து அப்படியே இருக்க. வெரி குட். கையெழுத்து அவர்கிட்ட வாங்கிட்டல. ஐடியா கொடுத்தேன், ஆனா வாங்குவீங்களோ இல்லையோன்னு ரொம்ப தயக்கமா இருந்தது. ஆனா பக்காவா வாங்கிட்டீங்க. எல்லாம் பார்வதி தான் வாங்கினா. நான் கூட ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அவ எப்படியோ சமாளிச்சு வாங்கிட்டா. சூப்பர்மா. நம்ம குடும்பத்துல உங்க அக்காவுக்கு கூட இவ்வளவு புத்திசாலித்தனம் கிடையாது. ஆனா நீ பெரிய கில்லாடின்னு நிரூபிச்சிட்ட. ரொம்ப வருஷமா வேலைக்காரங்க மாதிரி இன்னொருத்தங்க நிழல்லே வாழ்ந்துட்டோம் மாமா. இனிமேலாவது நானும் என் புருஷனும் எங்களுக்குன்னு ஒரு கௌரவத்தோட இருக்கணும். அதான் கையெழுத்த வாங்கிட்டல, இனிமே உங்க பேருக்கு சொத்து வந்துடும். சொத்து வந்துருச்சுன்னு வையேன், மரியாதை கௌரவம் எல்லாம் தானா வந்துடும். வாங்க உள்ள போலாம். இந்தா இத பத்திரமா வச்சுக்க. வணக்கம் சார். வாங்க சார். வணக்கம். நான் சொன்னேன்ல, அது இவங்க தான். குடுமா, நீங்க கேட்ட டாக்குமெண்ட்லாம் அப்படியா? சரி. என் சகல சிவராமன் பேர்ல தான் சொத்தை பிரிச்சு கொடுக்கணும். சரி, நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு டோக்கன் போட்டுட்டு சொல்றேன். அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. சரிங்க. ஏங்க, இவங்க இந்த ஊர் தலைவர் ரகுராமையா குடும்பம் தானே? ஆமாங்க, அதான் முன்னாடி சொன்னேன். அவங்க சொத்தை தான் நாங்க பிரிச்சு எழுத வந்திருக்கோம். ரகுராமன் பேர்ல இருக்க சொத்தை பிரிச்சு என் சகல சிவராமன் பேர்லயும், அப்புறம் இவங்க பத்மா ரகுராமனோட தங்கச்சி இவங்க பேர்லயும் சரிபாதியா எழுதி கொடுக்கணும். எப்படி ரகுராமையா கையெழுத்து போட்டாரு? ஆமா, இது பாரம்பரியமான குடும்ப சொத்து வேற. நீங்க திரும்ப திரும்ப அதே கேள்வி கேட்டுருக்கீங்க. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இந்த சொத்தை வேற வழியில பிரிச்சு கொடுக்க போறோம். என் கொழுந்தியா பார்வதியை வச்சு ரகுராமன் கிட்ட நைஸா கையெழுத்து வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படின்னா அவருக்கே தெரியாம சைன் வாங்கிட்டீங்களா? ஏதாவது பிரச்சனை இருப்போது நீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனை ஆகாது, நான் பாத்துக்கிறேங்க. எப்படி அவர்கிட்ட வாங்கினீங்க? அதெல்லாம் 2-3 பத்திரத்துல கையெழுத்து போடும்போது ஊடால இதையும் வச்சு வாங்கியாச்சுங்க. லிங்கம், கிட்டத்தட்ட இல்ல முழுசாவே இது சீட்டிங் தான். வெளியே தெரிஞ்சது. சார் ஏன் பயப்படுறீங்க? யாருக்கும் தெரியாது. சொத்தை பிரிச்சு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா போதும். நாங்க என்ன ஊரான் சொத்தை எழுத போறோம்? சொத்துல உரிமை இருக்கிற ரகுராமனோட தம்பியும் தங்கச்சியும் பேர்ல தானே சொத்து எழுதுறோம். இத பாருங்க, இதுல எந்த பிரச்சனையும் வராது. நீங்க சரியா முடிச்சு கொடுங்க, உங்களுக்கு சேர வேண்டியதை பக்காவா நான் சேர்த்துருவேன். காணோம். வேற எங்க போயிருப்பாங்க? உங்களுக்கு 6 மணிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சு கொடுத்துறேன். டோக்கனும் போட்டுட்டேன். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, முடிச்சிட்டு கூப்பிடுறேன்.
பார்வதி, நீ நினைச்சது நடக்க போதுமா? டோக்கன்லாம் போட்டாங்கன்னா 6 மணிக்கு அப்புறம் நீ பல கோடி ரூபாய்க்கு சொந்தக்காரியாக போற. மாமா உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல மாமா. ஐயா, என்ன நீ 3வது மனுஷன் சொல்ற மாதிரி நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு நீ சந்தோஷமா இருந்தீங்கன்னா எனக்கு அது போதும். சம்பந்தி, உங்களுக்காக நான் இவ்வளவும் பண்றேன். அதுக்கான காரணம் என் பொண்ணு சாருவுக்கும். கண்டிப்பா சாரு தான் என்னோட மருமக. அதை யாராலையுமே மாத்த முடியாது. அதுக்கான வேலை எல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. சரி. ஹலோ. ஹலோ, மாயா தானே? ஆமா, நீங்க? நான் முத்து பேசுறேங்க. பத்திரம் எழுதி கொடுப்பேனே, உங்க வீட்டு கூட புவனேஸ்வர் பேர்ல மாத்தி கொடுத்தனே. அண்ணா சொல்லுங்க. நீங்க ஊர்ல இல்லையா? ஏதாவது ஃபாரின் போயிட்டீங்களா? அப்படிலாம் இல்லையே, ஊர்ல தான் இருக்கேன். மேடம், உங்க குடும்பம் பிரியக்கூடாது, சொத்து போயிடக்கூடாதுன்னு அவ்வளோ போராடி என் மனசை மாத்தி உங்க வீட்டை காப்பாத்துறீங்கல்ல. ஆனா இப்ப அது எல்லாமே வேஸ்டா போகுது மேடம். என்ன சொல்றீங்க? இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல உங்க வீட்ல இருந்து 2 லேடிஸ் வந்து உட்காந்துருக்காங்க. கூட லிங்கன் ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. அவங்க உங்க குடும்பத்தோட சொத்தை பிரிச்சு எழுத போறாங்க மேடம். அது எப்படி முடியும்? என் பெரியப்பா ஒத்துக்காம அவர் சைன் இல்லாம அதை பண்ண முடியாது. மேடம், அதெல்லாம் அவர்கிட்ட சைன் வாங்கியிருக்காங்க. இல்ல, அதுக்கு சான்ஸே இல்ல. என் பெரியப்பா சைன் பண்ணி கொடுத்திருக்கவே மாட்டாரு. அவரா சைன் பண்ணல. அதாவது பார்வதிங்கிறவங்க ஐயாவுக்கு தெரியாமலே வேற சில பத்திரத்தோட சேர்த்து சொத்து பிரிக்கிறதுக்கான பத்திரத்தையும் சேர்த்து வச்சு கையெழுத்து வாங்கிட்டாங்களா மேடம். மை காட், இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்காங்களா? இது சீட்டிங்னா? இதெல்லாம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க? டாக்குமெண்ட்ல அவர் கையெழுத்து இருந்தாலே போதும் மேடம். அதைத்தான் அவங்க பாப்பாங்க. டோக்கன்லாம் போட்டாச்சு. 6 மணிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறாங்க மேடம். உங்க குடும்பத்துக்காக நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க மேடம். நீங்க ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும். அதனால தான் ஃபோன் பண்ணி சொல்றேன். எப்படியாவது இதை தடுக்க பாருங்க மேடம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா, நான் பாத்துக்கிறேன். சார், கொஞ்சம் உடனே ஹெல்ப் வேணும் சார். என்னாச்சு மாயா? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? எங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்க போகுது சார். என்ன விஷயம்னு பொறுமையா சொல்லுங்க. எங்க பெரியப்பாவுக்கு தெரியாம சொத்தை பிரிச்சு எழுத போறாங்க சார். என்ன சொல்றீங்க மாயா? யார் பண்றா? என் அத்தையும் சித்தியும் சார். அதே எப்படி அவருக்கு தெரியாம சொத்தை பிரிச்சு எழுத முடியும்? அவரு சைன் பண்ணாதானே முடியும். அவருக்கு தெரியாம எப்படியோ அவர்கிட்ட சைன் வாங்கிட்டாங்க சார். என்னம்மா இது? அவங்க கூட பிறந்தவங்களே இப்படி பண்றாங்க? சொத்து மேல இருக்கிற ஆசையில இந்த மாதிரி பண்றாங்க சார். 6 மணிக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போறாங்களாம். இதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் சார். நான் கையெழுத்து போடாம அவங்க சொத்தை பிரிச்சா அது லீகலா செல்லுமா சார்? செல்லுமா? என்ன சார் சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி சொத்தை பிரிக்கிறப்போ நான் சைன் பண்ணாம அது செல்லாதன்னு நிறுத்திருக்காங்க. அப்ப ரகுராம் சார் லீகலா உங்களை அடாப்ட் பண்ணியிருந்தாரு. இப்ப அதை சட்டப்படி கேன்சல் பண்ண சொல்லி கோர்ட்ல ஃபைல் பண்ணியாச்சு. இதுக்கு மேல உங்களுக்கும் அந்த குடும்பத்து சொத்து மேலையும் எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. அவங்க சொத்தை பிரிச்சாலும் அதை தடுக்கிற உரிமை உங்களுக்கு இல்ல. ஐயோ சார், இப்போ நான் தடுக்கலனா ஃபேமிலியே பிரிஞ்சிரும் சார். ரகுராம் சார் கிட்ட சொல்லி இதை தடுக்கலாமே. இல்ல சார், பெரியப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் ஏமாத்தி சைன் வாங்கினத அவரால் தாங்கிக்கவே முடியாது. அவருக்கு தெரியாம இது எப்படியாவது தடுக்கணும் சார். வேற ஏதாவது வழி இருக்கா சார்? சாரி, சைன் வாங்கிட்டாங்கன்னு சொல்றீங்க. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது மாயா. அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம தடுக்க பாருங்க. அதான் ஒரே வழி. ஹலோ பெரியம்மா, நம்ம ஏமாந்துட்டோம் பெரியம்மா. எல்லாரும் சேர்ந்து பெரியப்பாவுக்கு துரோகம் பண்ண பாக்குறாங்க. என்னாச்சு மாயா? என்ன சொல்ற? யார் ஏமாத்தனா? எப்படி சொல்றதுன்னு தெரியல பெரியம்மா. பத்மா அத்தையும் பார்வதி சித்தியும் சேர்ந்து சொத்தை பிரிச்சு அவங்க பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ண போறாங்க. என்ன சொல்ற மாயா? ஆமா பெரியம்மா,
அவங்க 2 பேரும் எப்படியும் பெரியப்பா கிட்ட பேசி ஏமாத்தி சைன் வாங்கி சொத்தை அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ண போயிருக்காங்க. அட கடவுளே, ஐயோ மாயா, இந்த விஷயம் தெரிஞ்சா அவர் உயிரையே விட்டுருவாரு. கூட பிறந்தவளை இப்படி ஒரு துரோகம் பண்ணா அவரால தாங்கிக்க முடியாது. ஐயோ, இந்த பத்மா பார்வதி ஏன் தான் இப்படி? இத்தனை நாளா அவர் மேல ஒரு பயம் இருந்துச்சு அவங்களுக்கு. இப்ப அவரையே நம்ப வச்சு ஏமாத்த பாக்குறாங்களா? சொத்தை பிரிச்சா இந்த குடும்பமே உடைஞ்சு போயிடும்ல. பெரியம்மா, நான் வக்கீல் சார் வந்து பார்த்தேன். சட்டப்படி எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவங்க பண்ண போற ரெஜிஸ்ட்ரேஷனை தடுக்கிறது தான் ஒரே வழி. நான் இப்ப ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறேன். எப்படியாவது இதை தடுத்து நிறுத்துறேன் பெரியம்மா. நீங்க கவலைப்படாதீங்க. நானும் அங்க வரேன் மாயா. வேண்டாம் பெரியம்மா, நானே அத்தை கிட்ட பேசி அதை நிறுத்திடுவேன். அவங்க உன்னை மதிக்க மாட்டாங்க மாயா. நீ சொல்றத கேட்கவும் மாட்டாங்க. உன்னை அவமானப்படுத்தி தான் பேசுவாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம குடும்பத்தை பிரிக்க நான் விட மாட்டேன். நீங்க தைரியமா இருங்க பெரியம்மா. அண்ணனுக்கு தெரியாம எப்படியாவது சீக்கிரமா இந்த விஷயத்த முடிச்சிடணும். முடிச்சிடலாம் சம்பந்தி. ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது உனக்கு எதுக்கு? நீங்க சொல்லலனாலும் குடும்ப சொத்தை பிரிச்சு எழுதுறதுக்கு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். டேய், நீ நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் இல்ல. நாங்க வேற ஒரு வேலையா வந்தோம். யோ, நீ எதுவும் பேசாத. நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிக்க சகுனி வேலை பாத்துக்கிட்டு இருக்க. அசிங்கமா இல்ல உனக்கு? மரியாதை எல்லாம் பேசினா ஓங்கி அரைஞ்சிருவோம் பாத்துக்க. ஏய், நாங்க எதுக்கோ வந்திருக்கோம். அது உனக்கு எதுக்குடி? இங்க பாரு, தேவையில்லாம எங்க விஷயத்துல தலையிடாத. அத்தை, சித்தி, நீங்க 2 பேரும் ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க. நீங்க பிரிக்கிறது சொத்தை இல்ல, குடும்பத்தை. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஏய், அது சொல்ல நீ யாருடி? உனக்கும் எங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆமாண்டி, சொத்தை பிரிச்சு தான் எழுத போறோம். என்ன இப்போ அதுக்கு? என் புருஷனுக்கு தனியா ஒரு மரியாதை வேணும்னு தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக பெரியப்பா கிட்ட திருட்டுத்தனமா பத்திரத்துல சைன் வாங்குனீங்களா? எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். எப்படி உங்களுக்கு பெரியப்பாவை ஏமாத்த மனசு வந்தது? அத்தை, அவர் உங்க அண்ணன். அவரையே இப்படி ஏமாத்துறீங்க நீங்க? ஏய், என்னடி ஏமாத்திட்டாங்க? எங்களுக்கு உரிமையானதை நாங்க எடுத்துக்கிறோம். அத நேர் வழியா பண்ணணும். இப்படி திருட்டுத்தனமா ஃப்ராட் பண்ணி வாங்க கூடாது. லிங்கம், பத்திரத்தெல்லாம் செக் பண்ணியாச்சு. கொஞ்ச நேரத்துல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். சரிங்க. சரிங்களா? இங்க பாரு மாயா, இப்பதான் எல்லாமே கை கூடி வருது. எங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. உனக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. 6 மாசத்துல நீயே வீட்டை விட்டு போக போற. மரியாதையா இப்ப இங்கிருந்து போயிடு. இவகிட்ட நாம ஏன் நீ பேசிட்டு இருக்கணும்? நம்ம வந்த வேலையை மட்டும் பாப்போம். ஏய், சொத்தை பிரிச்சு எழுத தாண்டி போறோம். அத உன்னால தடுக்கவே முடியாது. போடிங்க இருந்து. ஏய், என்ன பண்ற? நான் இருக்கிற வரைக்கும் சொத்தை பிரிக்க விட மாட்டேன். பெரியப்பா சைன் பண்ண பத்திரம் இருந்தா தானே நீங்க பிரிப்பீங்க. பத்திரம் ஒண்ணு கிழிஞ்சர்லையே. ஏய், என்ன திமிர உனக்கு? இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. போடி வெளிய. என்ன ஆனாலும் சரி, இந்த சொத்தை ரெஜிஸ்டர் பண்ண நான் விட மாட்டேன். என்ன லிங்கம், இங்க என்ன நடக்குது? அது ஒண்ணு இல்ல சார். சொத்தை பிரிக்க விடாம இந்த பொண்ணு வந்து தடுக்கிறான். ஏமா, முறைப்படி அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு எழுதிக்க போறாங்க. இதை ஏமா நீ தடுக்கிற? எங்க எல்லாரையும் ஏமாத்தி சொத்து எல்லாத்தையும் இவ எடுத்துட்டு போயிடலான்னு பாக்குறாங்க. அதுக்கு தான் இவளத்தையும் இப்படி பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் ரொம்ப தப்புமா. சட்டப்படி நீ இதை தடுக்க முடியாது. அதையும் மீறி நீ பிரச்சனை பண்ணா போலீஸுக்கு கால் பண்ண வேண்டியிருக்கும். உன்னை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்க. இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. என்ன ஆனாலும் சரி, சொத்தை நான் பிரிக்க விட மாட்டேன். என் உயிரே போனாலும் சரி.
இந்த பாரு, இப்படியே நீ பண்ணிக்கிட்டு இருந்தா கண்டிப்பா அதுதான் நடக்க போகுது. இவகிட்ட நமக்கு என்ன மாமா பேச்சு? ஏய், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, போடி. இதுதான் கடைசி வார்னிங். நீங்க எப்படி சொத்தை ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னு நானும் பாக்குறேன். ஆ, என்ன லிங்கம், அந்த பொண்ணு ஏதோ சொல்லிட்டு போகுது. இதெல்லாம் ரகுராமையாவுக்கு தெரிஞ்சுதானே நடக்குது. அப்படி இருந்தா அவர் எப்படிங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாரு? அவ ஏதோ வந்து குழப்பம் பண்ணணும்னு வந்திருக்கா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, நீங்க போய் உட்காருங்க. சீக்கிரமா ரெஜிஸ்ட்ரேஷனை முடிங்க சம்பந்தி. ஆமா மாமா, அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். இந்த மாயா வேற அண்ணங்கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டிட்டு போறா. ஒருவேளை அண்ணங்கிட்ட சொல்லிட்டா என்ன பண்றது? ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டா. நம்மள சும்மா மிரட்டிட்டு போயிருக்கா அவ. அப்படியே அவ சொன்னாலும் அத மாமா நம்ப போறதில்ல. ஆமா சார், இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி இதுதானா? அதை பண்ணிடலாம். ஆமா சம்பந்தி, மாயாவால குடும்பம் பிரியக்கூடாது, ஒத்துமை கடலாமன்னு சும்மா உளறிட்டு போறான். ரகுராம் சம்பந்தி கிட்ட சொன்னா குடும்பத்துல பெரிய பிரச்சனை ஆயிடும்ல, அதனாலயே அவ சொல்ல மாட்டான். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. ஐயோ, அண்ணனோட காரு. போச்சு. அவ போய் அண்ணங்கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஐயோ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கு அப்புறம் சொல்லிருந்தா கூட பரவாயில்லையே. ரெஜிஸ்ட்ரேஷனே முடியல இன்னும். இப்படி பண்ணிட்டாளே அவ. ஏங்க ஒன்னும் பதட்டப்படாதீங்க. முதல்ல அவர் எதுக்கு வந்திருக்காரு நம்ம பாப்போம். சம்பந்தி, நம்ம அந்த பக்கமா போய் மறைச்சுக்கோ. வாங்க போங்க, உள்ள போங்க. போ. இப்படி பொங்கி வரும்போது பானை உடைய போதே. உண்மை தெரிஞ்சிருந்தா நம்ம மண்டைதான் உடையும். என் புருஷன் வேற கூட இருக்காரு. அந்த ஆளுக்கு தெரிஞ்சா எனக்கு கொன்னே போட்டுருவாரு. சார் வாங்க சார். வணக்கம். சொல்லுங்க சார். அது ஒரு பெரிய அநியாயம் நடந்தது. சரிங்க சார். சில பேர் ஏமாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, கூடவே இருக்காங்க. ஆனா முதுகுல குத்திடுறாங்க. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லா வேலையும் பார்த்துட்டாங்க. அதை தடுக்கத்தான் வந்திருக்கோம். எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நம்ம செத்தோம். அந்த திமிரு பிடிச்ச மாயா இப்படி போய் போட்டு கொடுத்துட்டாலே. நம்ம தான் இவங்களை கூட்டு வந்தோம் தெரிஞ்சா நம்மள ஒரு வழி பண்ணிடுவானே. சார் நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல சார். கோவில் நிலத்தை சுத்தி இருக்கிற இடத்துல சில பேர் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்க. சரி. கேட்டா இடத்தை பதிஞ்சிருக்கோன்னு சொல்றாங்க. அந்த பத்திரத்தை வாங்கி அவங்க ஆக்கிரமிச்சிருக்கிறது கோயில் நிலம்தான்னு நிரூபிக்கணும். அதுக்காக தான் இங்க வந்தேன். அண்ணி, நல்ல வேலை நம்ம விஷயம் தெரியல. இருந்தாலும் நம்மள அவங்க பார்த்தாங்கன்னா மாட்டிப்போம். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வேற டைம் ஆயிட்டு இருக்கு. ஆமால, இவர் இங்க இருக்கும்போது எப்படி பண்றது? அதனால கோயிலை சுத்தி இருக்கிற நிலத்தோட பட்டா எல்லாம் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு என்ன சார், தாராளமா கொடுக்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். பெரியசாமி இங்க வாங்க சார். சொல்லுங்க சார். நம்ம ஊர் கோயில் நிலத்தோட பத்திரமெல்லாம் இருக்குல்ல, ஆமா, அந்த பத்திரத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து சார்கிட்ட கொடுங்க. ஓகே சார். சரி, போய் எடுத்துட்டு வரேன். இப்போ வந்துருவார் சார். சரிங்க சார். மச்சான்,
இன்னைக்கு அவனுங்களை விடக்கூடாது மச்சான். அப்புறம் பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சிருவானுங்க. திருட்டு பசங்க. இன்னைக்கே அவனுங்களை அடிச்சு விரட்டணும் மச்சான். ஐயோ என்ன பண்றது? மாமா எப்ப போவார்னே தெரியலையே. ஐயா வணக்கம் ஐயா. நீங்களே வந்துட்டீங்களா? ஐயோ ஐயோ இந்த ஆள் வேற பேச போயிட்டானா? இவன் உண்மையெல்லாம் உளறி கொட்டிடுவானே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க மச்சான், நம்ம நேரு நகர் ஏரியாவுல ஒரு ரைஸ் மில் வச்சிருக்காரு. பேர் கூட சரஸ்வதி. என்ன உங்களுக்கு லேடிஸ் பேர் வச்சிருக்காங்க? ஐயோ நான் மில்லு பேரை சொன்னாங்க. என் பேரு சந்தானம். நான் உங்களை ஒரு 2-3 தடவை சந்திச்சிருக்கேன். மன்னிச்சிருங்க, ஞாபகம் இல்ல. மில்லெல்லாம் எப்படி போகுது? மில்லு நல்லா போகுதுங்க. ஆனா இப்ப எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ஆனா மில்லு இனிமே நல்லா தாயா ஓடும். அதான் உங்க குடும்பத்துல என் சொத்தை வாங்க புரியல. வேற யாருக்கோ போறதை விட ஐயா குடும்பத்துக்கு வர்றதை நினைச்சு எனக்கு சந்தோஷம் தாங்க. ஐயோ போச்சு போச்சு. மச்சான், என்ன சொல்றாரு இவரு? நாம மில்லு வாங்க போறோமா? இல்ல மச்சான், எனக்கும் ஒன்றும் புரியல. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாங்க ஐயா, உங்க குடும்பத்து ஆளுங்க தானே என்கிட்ட சொத்து ஒண்ணு வாங்க போறாங்க. என்ன சொல்றீங்க? எங்க குடும்பத்திலயா? ஏங்க, நீங்க வேற யாரையோ நினைச்சு பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அட என்னங்க நீங்க, ரகுராமையா குடும்பத்து ஆளுங்க எனக்கு தெரியாதா? கேட்ட உடனேயே சரின்னு சொல்லிட்டேன். வேற யாருக்கோ போறதை விட ஐயா குடும்பத்துக்கு வந்தா எனக்கு பெருமை தானே. அப்படி இருக்கிறப்போ உங்களை தத்தெடுத்ததை கேன்சல் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காருல்ல, அதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி ஸ்டே ஆர்டர் வாங்கணும். அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா அசட்டியோட சைன் இல்லாம சொத்தை பிரிக்கவோ விற்கவோ முடியாது. இப்படி பண்றதுனால ரகுராம் சாருக்கு உங்க மேல கோபம் இன்னும் அதிகமாகும்.